அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, காலத்தை நம்ம சரியாக பண்ணா நாம் அடிமைகளை தான் இருப்போம். நாம் எப்படி இருப்போம்? அடிமைகளை தான் இருப்போம். இன்னும் அந்த ஐயா, இந்த ஐயா, இன்னும் அவரு இவர், அவங்கள தான் தூக்கி பிடிச்சி நிற்போம். மத தலைவர்களை தூக்கி கழுத்து மேலே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பணத்தை கொடுத்துன்னு இருப்போம். கடவுளை சொல்றார், அவனை முதுகுழுது தூக்கி செவிட்டி அடிச்சுட்டு போய் ஏன் வேலையை செய்ப்பா, ஏன் வேலையை. அண்ணன் அண்ணன் யாரை நமக்கு அண்ணன் கிடையாது, இயேசு தான் மூத்த அண்ணன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அண்ணன் 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 ஒரு சாதி கட்டு, அந்த சாதிக்காரெல்லாம் அவங்களோட சேர்ந்துப்பாங்க. இதெல்லாம் பொல்லாததாக இருக்குது கிறிஸ்தவத்தில். நம்ம போகும்போதே நம்மளை கேட்குறாங்க, அண்ணன் எந்த ஊர், நம்ம பேச்சை வச்சே நம்மளை கண்டுபிடிச்சிடுறாங்க. இவர் அடுத்த பிரசங்கத்துக்கு கூப்பிடலாமா, அடுத்த பிரசங்கத்துக்கு, இவன் நம்ம ஊருக்காரர் இல்லை, நம்ம ஜாதிக்காரர் இல்லை, நம்ம ஜாதிக்காரனை தூக்கி விடு. கிறிஸ்தவத்தில் எவ்வளோ கேவலமான நரகத்தின் பிள்ளைகள் இவர்கள். நரகத்துக்கு கூட இவங்களுக்கு தகுதி கிடையாது, சாத்தான் கூட சேர்க்க மாட்டான். அவ்வளோ ஜாதி வெறி இந்த கிறிஸ்தவ ஸ்தாபனங்களில், கிறிஸ்தவ தலைவர்களுக்குள்ள. பாட்டு பாருனா கூட அவன் ஜாதிக்காரன் மேலே வரணும், மற்றவன் தான் அவனை பிடிச்சி நசுக்குத்து. பாதி பேர் ஜான் ஜெபராஜை கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு அவனுடைய வளர்ச்சி தான் உண்மையாக. அவன் மனம் திருமணம் இல்லை, அவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு தான் நசுக்குன்னு நசுக்கிறாங்க. அதனால் தயவு செய்து கிறிஸ்தவத்தில் விழிப்பாக இருந்தால் நம்ம யாருக்கும் நமக்கு தலைவன் கிடையாது, இயேசு தான் நமக்கு தலைவர். ஆவிக்குரிய மனிதர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும். ஆனால் அவங்க நமக்கு தெய்வம் கிடையாது. அவங்க சொல்கிறதெல்லாம் வேத வாக்கு கிடையாது. அவங்க சொல்கிறது பைபிளில் இருக்குதான்னு பிரித்து படிக்கணும். பைபிள் இல்லாத பேசிங்கிறாரு, இயேசு சொல்லாத இவர் பேசிங்கிறாரு, இன்னும் அந்த காலத்து பழைய ஏற்பாட்டு வசனத்தை பேசிங்கிறாரு. இப்போ நான் விருத்த சேதனம் பண்ண போகிறாரா, இவர் பலியிட போகிறாரா, அப்படி கேட்கணும்.